Hi friends, welcome. So இந்த வீடியோவில் வந்து எஸ் பேங்கோட டே சார்ட் அண்ட் வீக்லி சார்ட் அண்ட் மந்த்லி சார்ட் பார்ப்போம். ஸோ டே சார்ட் பொறுத்த வரைக்கும் அழகான ஒரு பிரேக் அவுட்டு கிடச்சிருக்கு. ஸோ 16 ரூபா 75 பைசா அப்படிங்கிறது வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ செகண்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் வந்து அந்த லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட் பார்ப்போம். ஸோ வீக்லி சார்ட் பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக வந்து டவுன் ட்ரெண்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ 200 டிஎம்ஏ மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வந்து அது வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ வீக்லி பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேரிஷ் ட்ரெண்டாக இருக்குது. அடுத்து மந்த்லி சார்ட் பார்ப்போம். ஸோ மந்த்லி சார்ட் பொறுத்த வரைக்கும் 15 ரூபா 25 பைசா அப்படிங்கிறது தான் வந்து சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ அந்த லெவல் வரைக்கும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி வந்து 21,000 வந்து டச் பண்ணும் பொழுது நிச்சயமாக வந்து எஸ் பேங்க் வந்து 15 ரூபா 25 பைசா அந்த ரேஞ்சில் வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிலிருந்து அந்த லெவலில் 15 ரூபா 25 பைசா அந்த ரேஞ்சிலெல்லாம் வாங்கினோம்னா ஒரு 20 ரூபா வரைக்கும் புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏறக்குறைய வந்து ஒரு 30% வந்து அப்சைடு வந்து இருக்குது. 15 ரூபா 30 பைசால எல்லாம் பை பண்ணிங்க அப்படின்னாக்க ஸோ அதோடய லெவல் வந்து 21 ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல ஷார்ட் டேர்மில் வந்து ஒரு ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு ஸோ இது ஒரு நல்ல ஸ்டாக்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.